எம்பிகளுக்கு கிடைக்கிற சலுகைகளும் இவனுக்கு பண்ற விமானத்துல பறக்கிறது, ஒரு சாதாரண ஒரு கொடியேற்றிருக்க தனியா ஒரு விமானத்தை எடுத்துக்கிட்டு அவர் அபுல் கலாம் இறங்குவார் மெட்ராஸ்ல. யார் வீட்டு காசு? அவர் ஒருக்கா மெட்ராஸ்ல இறங்கிட்டு மறுபடியும் திரும்பி போனார்னு சொன்னா 5 கோடி ரூபாய் கணக்கில் எழுதப்பட்டுரும். ஒருக்கா தனி விமானத்தை 100 பேர் ஏத்திட்டு வர்ற விமானம் வேற, ராணுவ விமானத்தில் இறங்கிட்டு போனாருங்க. அப்ப இவர்கள் ஆடம்பரமா கொடிக்கிறதுக்கு நம்முடைய வரிப்பணம். அப்ப அரசாங்கம் ரெண்டு தரப்பு இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவர்கள் உங்கள் விஷயத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளும் வரை நீங்களும் அவர்கள் விஷயத்திலே நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள். இம்மா தகாஃபன்ன மின் கௌமின் கியானத்தன் ஃபம்பிதிலைஹிம் அலா ஸவா. அவர்கள் உங்களுக்கு துரோகம் செய்வார்கள், செய்த உடன்படிக்கையின்படி உங்களுக்கு செய்ய மாட்டார்கள் என்று சொன்னால் நீனும் செய்யாம போயிட்டே இரு. அவர்கள் உங்களிடத்தில் வரம்பு மீறுவார்களே ஆனால் நீங்களும் மீறிக்கொள்ளுங்கள். அப்ப அரசாங்கம் இந்த வரி போடுவது எங்க பணத்தை வாங்கி நீங்க திருவிழா நடத்துறதுக்கா, நீங்க வள்ளுவருக்கு சிலை வைக்கிறதுக்கா? நம்மள்ட்ட வரியை வாங்கிவிட்டு செத்து போனவனுக்கு மணிமண்டபம் கட்டுவாங்களாம், கண்ணகிக்கு சிலையை கொண்டாந்து வைப்பாங்களாம் நம்ம காசுல. இதுக்கான உனக்கு வரி தர்றோம் நாங்க. எங்களுடைய வரி பணத்தை எதுக்கு வாங்குறீ? அதுக்கு செலவு பண்ண. உன்னுடைய ஆடம்பரத்துக்கும் வீண் விரயத்திற்கும் நாட்டுக்கு கேடு செய்யக்கூடிய காரியத்துக்கும் தப்பான காரியங்களுக்கு நீங்க கூத்தடிக்கிறதுக்கும் கும்மாளம் போடுவதற்கும் சீரியல் லைட் போட்டு மின்சாரத்தை களவாண்டு திருடி கூட்டங்கள் போடுவதற்கும் அரசியல்வாதிகளுடைய ஆடம்பரத்துக்குமான நம்முடைய வரிப்பணம். அவங்க விமானத்தில் பறக்கிறதுக்கும் டெலிபோன்ல பேசுவதற்கும் கடனை வாங்கிட்டு ஏமாத்துறது இதுக்கு வரிப்பணம். அப்ப வரிப்பணத்தை வாங்க அரசாங்கத்துக்கு செலுத்தி ஆக வேண்டும். அதை கேட்கிற உரிமை எப்ப வரும் கேட்டா, அவர்கள் அந்த உடன்படிக்கையில் நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும். நேர்மையா இல்லை என்று சொன்னால், அவர்கள் தப்பு செஞ்சா நீங்கள் மீறினால் தப்பு இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. அதனால அவர்கள் ஒழுங்காக நடக்கிற வரைக்கும் தான் நீங்க ஒழுங்கா நடக்கணும். அவர்கள் ஒழுங்கா நடக்கிறேன்னு சொன்னா நம்மளும் ஒழுங்கா நடக்க வேண்டும் என்று எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது என்றுதான் மார்க்கத்தின் நிலை. ஆனா உங்களை பிடிச்சுக்கொண்டே உள்ள வச்சா நான் பொறுப்பு கிடையாது. 13 டோக்கன் நம்பர் 9 இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குங்க. ஒருவர் உடல்நிலை சரியில்லாத போது அவர் எந்த சூறாவை ஓதினால் உடல்நிலை நலமாகும்? சரி, ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லையா, அவருக்கு என்ன சூறா ஓதினால் அவருக்கு குணமாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது எத்தனை சூறா ஓதினாலும் குணமாகும் என்ற எந்த ஒரு கேரண்டியும் கிடையாதுங்க. அது ஒரு துவா. அல்லாஹ் ஏற்றுக்கொண்டால் குணமாகவும் செய்யலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அவங்களுடைய எத்தனையோ குடும்பத்தாருக்கெல்லாம் ஓதி பார்த்திருக்கிறாங்க, குணமாவல. சிலருக்கு ஓதி பார்த்திருக்கிறாங்க, குணமாயும் இருக்கிறது. ஆனால் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நோயாளிகளை பார்க்க போகும்போது சொல்வதற்கு சில துவாக்கள் இருக்கிறது. ஒரு துவா என்ன? லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ். சின்ன வார்த்தை. நோயாளியை பார்க்க போனீங்கன்னா லா பஸ தஹூர் இன்ஷா அல்லாஹ், பரவாயில்ல, அல்லாஹ் சுத்தமாக்கிடுவான், அல்லாஹ் நாடுனா குணமாயிரும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லலாம் ஒண்ணு. அல்லது என்ன பண்ணலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளியை பார்க்க போனாங்கன்னா அதுஹிபில் பஸ ரப்பன் நாஸ் அல்லாஹும்ம ஷ்ஃபி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபாஅன் லா யுகாதிரு ஸகமன் வலா அலமா. இறைவா, நோயை கொடுத்த இறைவா, இந்த நோயை நீக்கிரு, நீ தான் நோயை நீக்கிறவன், உன்னை தவிர யாரும் நோயை நீக்க முடியாது, அறவே மீதி இல்லாத வகையில முழு அளவுக்கு இந்த நோயை குணமாக்கிறல்லா அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயாளிக்கு இதையும் ஓதி இருக்கிறார்கள். இது மாதிரி துஆ செய்துட்டு வருவார்கள். அல்லது என்ன பண்ணுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே நோய்வாய்ப்பட்டிருக்கும் பொழுது அந்த கடைசி சூறாக்கள் இருக்கு பாத்தீங்களா, குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், அந்த 113 114வது சூறாக்கள் கடைசி சூறா 2, இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவாங்க. அவங்களுக்கு ஓத முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்ட நேரத்துல ஆயிஷா நாயகி என்ன செய்வாங்க, அதை ஓதி அவங்க கையில ஊதி அவங்க மேனியெல்லாம் தடை விடுவாங்க என்றெல்லாம் ஹதீசுகள்ல இருக்கிறது. ஆனா அதெல்லாம் எதுக்கு, ஒரு ஆறுதலுக்கு செஞ்சுக்கலாமே தவிர நோய் வரணும்னா வந்துடும், குணமாவணும்னு எழுதினாத்த மருந்து சாப்பிட்டா கூட அப்படித்தான், இந்த மாதிரி பண்ணா கூட அப்படித்தான். அது ஒரு நம்ம ஒரு ஆறுதலுக்கு நம்பி நம்ம சொல்லிக்கிறோம்.
அல்லாஹ் நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஒரு நாள் காய்ச்சல்ல ரொம்ப துடிக்கிறாங்க, வந்து கேட்கறாங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களோண்டு. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இன்னி ஊஆக்கு கமா யூஆக்கு ரஜுலானி மின்கும், உங்கள 2 பேர் படுற கஷ்டத்தை நான் ஒரு ஆள் படுறேன், அவ்வளவு வேதனை எனக்கு தாங்க முடியலங்கிறாங்க. வேதனையோட தான் இருந்தாங்க, வேதனையோட தான் மூத்த போனாங்க. அதனால இந்த வேதனை கஷ்டம் நோய்கள் எல்லாம் இதை ஓதுனா தீருங்கிற மாதிரியான 100% கிடையாது. மருந்து சாப்பிட்டால் எப்படி சில நேரங்களில் குணமாகுதோ சில நேரங்களில் குணமாகாம இருக்கிறதோ அல்லாஹ் நாடனு, அதுக்குரிய நேரம் வரணும். அல்லாஹ் வந்து இவனுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்துதான் தீரணும்னு முடிவெடுத்தாண்டு வைங்க, அப்ப அது போவாது. ஏன் இந்த கஷ்டம் துன்பங்கள்லாம் வர்றது கூட ஒரு நன்மைக்கு தான். என்ன நன்மை? நம்முடைய பாவங்கள் அழியும், மறுமையில நமக்கு தண்டனை இல்லாம ஆகிறதுக்காக வேண்டி இந்த உலகத்துல அல்லாஹ் என்ன செய்வான், கஷ்டத்தை கொடுத்துருவான். இந்த உலகத்திலே கஷ்டம் கொடுத்துருவான்னு சொன்னா அவனுக்கு உலகத்திலே கொடுத்தாச்சு அனுப்பி கொடுப்பா சொர்க்கத்துக்கு. அதனால வந்து அல்லாஹ் அது மாதிரி ஒரு நன்மையை நாடி இருந்தால் நம்ம ஓதுனாலும் குணமாகாமையும் போயிடும். ஆனால் நம்ம ஓதலாம், இந்த மாதிரி சூறாக்களை ஓதிக்கொள்ளலாம், அது ஒரு சுன்னத்து. நம்பி ஓதுங்க, குணமான அல்ஹம்துலில்லாஹ். குணமாவலையா அவருக்கு வேற நன்மை எல்லாம் நாடி இருக்கிறான், மறுமையில அவர் நன்மைக்காக வேண்டி இதை கஷ்டப்படுத்துறான். இங்க கஷ்டப்பட்டால் மறுமையில தண்டனை இல்லாம போயிடும், குறைஞ்சிரும். ஒரு முள்ளு குத்துனா கூட அதனால ஒரு நன்மை எல்லாம் எழுதுறானாம், அதனால ஒரு துன்பத்தை நீக்கிறான் என்றெல்லாம் இருக்கிற காரணத்தினால அது வந்து நம்ம நம்பி ஓதணும், குணமாவாட்டி கவலைப்படக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும். 9 மணியோட ப்ரோக்ராம் முடிஞ்சிடும், அதனால 9 மணி வரைக்கும் வரக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். உலகம் தோன்றியது முதல் உலகம் முடியும் வரையும், மனிதன் பிறப்பிலிருந்து மனிதன் இறப்பு வரையும் அத்தனையும் குர்ஆனின் வகி மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட வகி. தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ் இவைகள் அனைத்தும் குர்ஆனில் இருக்கப்பட்டது. தொழுகையை மற்றும் என்னை வணங்குங்கள் என்று குர்ஆனில் அநேக இடங்களில் வரையறுக்கப்பட்டது. 5 நேர தொழுகையை குர்ஆனில் வரையறுக்கப்படவில்லை. என்ன காரணம்? விளக்கம் தேவை. அதாவது குர்ஆன்ல வந்து எல்லா விஷயங்களும் இருக்கிறது, தொழுகை நோன்பு எல்லாம் இருக்கிறது. ஆனா 5 வேளை தொழுகை என்று குர்ஆன்ல இல்லையே, அது ஏன் அப்படின்னு கேட்கிறார். 5 வேளை தொழுகை மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள் வந்து குர்ஆன்ல கிடையாது. ஜகாத் கொடுங்கள் என்று மட்டும்தான் குர்ஆன்ல இருக்கிறது. எவ்வளவு கொடுக்கிறது குர்ஆன்ல இல்ல. யார் யாருக்கு கொடுக்கிறதுன்னு குர்ஆன்ல இருக்கிறது. எப்ப கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் இருக்குதா, அது குர்ஆன்ல இல்ல. அல்ல என்னென்ன பொருளுக்கு என்னென்ன ஆடு இருந்தா எவ்வளவு கொடுக்கணும், தங்கத்துல எவ்வளவு கொடுக்கணும், ரூபா இருந்தா எவ்வளவு கொடுக்கணும் விவரம் குர்ஆன்ல இருக்குதா, குர்ஆன்ல இல்ல. ஹஜ் செய்யுங்கள்னு குர்ஆன்ல இருக்கிறது. ஹஜ்னா என்ன, ஆரம்பத்துல என்ன செய்யணும், 2வது என்ன செய்யணும், 3வது என்ன செய்யணும், அதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா, குர்ஆன்ல இல்ல. குர்ஆன்ல முழுசா இருக்குன்னு சொல்ல போனீங்கன்னு சொன்னா நோன்பு மட்டும்தான் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்ல. நோன்பு மட்டும்தான் குர்ஆன்ல மட்டும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கிறது. எப்ப இருந்து சாப்பிடணும், எப்ப சாப்பிட நிப்பாட்டணும், என்னென்ன நோன்பு வச்சிருக்கும் போது செய்யக்கூடாது, இந்த விவரங்கள் எல்லாம் குர்ஆன்ல இருந்து தெரிஞ்சுக்கிறதா இருந்தா நோன்பை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அநேக சட்டங்கள் வந்து சட்டம் தான் இருக்குமே தவிர எப்படிங்கிற விவரம் குர்ஆன்ல இருக்காது. தொழுகை நிலைநாட்டுகள் இருக்கிறது. 5 வேளையை விடுங்க, தொழுகை எப்படி நிலைநாட்டுறது? முதல்ல கையை ஒசத்துங்கள் குர்ஆன்ல இருக்குதா, நெஞ்சில கையை கட்டுங்கள் குர்ஆன்ல இருக்குதா, முதல்ல சுப்ஹானக்கல்லாஹும்ம ஓதுங்க, அல்லது அல்லாஹும்ம பாயிது ஓதுங்க, அல்லது வஜ்ஜத்து ஓதுங்க அப்படின்னு ஏதாவது இருக்குதா? அல்ஹம்து சூரா அடுத்து ஓதுங்கன்னு இருக்குதா? அதுக்கடுத்து இன்னொரு சூறா ஓதிக்கிறங்கன்னு குர்ஆன்ல இருக்குதா? இல்ல. அத்தையாத்து உட்காருங்கன்னு குர்ஆன்ல இருக்குதா? என்னது குர்ஆன்ல ருக்கு செய்யுங்க சஜதா செய்யுங்கன்னு வேணா இருக்குது, அது தவிர ஒண்ணும் காணோம். தொழுவுங்கள் இருக்கிறது, ருக்கு ஒர்க்கவுமா ராக்கியின், ருக்கு செய்யுங்கள் என்று இருக்கிறது, சஜிதா செய்யுங்கள் என்று இருக்கிறது, அவ்வளவுதான் இருக்கிறது. அப்ப இந்த தொழுங்கள்ன்ற ஆர்டர் இருக்கிறது, எப்படி தொழுதல்ங்கிற முறை குர்ஆன்ல கிடையாது. அப்ப இத அப்ப எப்படி நம்ம வழங்கிக்கிறது? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஒமா அன்சல்னா இலைக்க திக்ர இல்லாலி துபையின லஹும் இல்லாலி யுபையின லின்னாஸி மா நுஸில இலைஹிம். நபியே, உனக்கு இந்த குர்ஆனை தந்திருக்கனல்ல, எதுக்கு தந்திருக்கேன் தெரியுமா? இதுல உள்ள விஷயங்களை நீ மக்களுக்கு விளக்கணும். அப்ப தொழுங்கள் அல்லாஹ் சொல்லுவான், எப்படி தொழணும்னு ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டுவாங்க. தொலை சொல்ற கட்டளை தான் குர்ஆன்ல இருக்கு, எப்படி தொழணும்ங்கிறது எது இருக்காது, குர்ஆன்ல இருக்காது. இந்த அல்லாஹ் தொழ சொல்றான்ல, இப்படித்தான் தொழணும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்சு காட்டுவாங்க. அந்த வகையில தான் 5 வேளை தொழுகை என்ற அந்த வாசகம் வந்து குர்ஆன்ல இல்ல.
ஹதீஸ்ல புகாரியில முஸ்லிம்ல இன்னும் ஏராளமான நூல்கள்ல ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை என்று ஹதீஸ் இருக்கிறது. அப்ப 5 வேளை தொழுகிற